100 ஃபீட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கணும். ஜென்ஸே வந்து போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ப்ரோமோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி ஃபயரியா இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ட். ரியாலிட்டி ஷோ 100 ஃபீட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கணும். ஜென்ஸே வந்து போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குதெல்லாம். அதெல்லாம் கிடையாது. மேட்ரு என்னன்னா ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காரமா. ஆனா ஏறதுக்கு அப்புறம் எனக்கு கீழே பார்க்க முடியல, பயமா இருக்கு. பட் நல்ல வேளை நான் போகல. போக விடல. ஹலோ, போக விடல. இந்த ரியல் ஜோடி, ஐ மீன் சாரி, தி ரீல் ஜோடி பரவாயில்ல. இல்ல ஒரு ஃப்ளோல ஆல்ரெடி நிறைய போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோல தான் இல்ல, நான் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருப்பேன். கேரளா வந்து இப்படி இருப்பேன். பாக்கி எல்லாருக்கும் பயம் இருக்கும். அவர் கம்ப்ளீட் எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அதுதான் அது நீ புரியணும். அது புரியுமா? புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் ஜோடி from சின்னஞ்சிறுக்கிலே இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டு கிக் ஸ்டார்ட் வித், அவங்கள வந்து சீரியலில் பார்த்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சு இப்போ உங்களோட ரியாலிட்டியை வந்து கில்லாடி ஜோடிஸில் வந்து பார்க்க போகிறது வந்து நிறைய இப்போ இந்த ப்ரோமோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி ஃபயரியாக இருக்குது. என்னடா இப்படிலாம் டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரியல் ஜோடி, ஐ மீன் சாரி, தி ரீல் ஜோடி ஒரு அழகா இல்ல ஒரு ஃப்ளோல ரீல் ஜோடி அப்படின்னு ஆல்ரெடி நிறைய போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோல தான் ரியல் ஜோடின்னு அதுதான். பட் என்னன்னா அந்த கில்லாடி ஜோடிஸ் அப்படின்ட்டு அமௌங்ஸ் ஃபியூ ரியல் ஜோடிஸோட கம்பீட் பண்றது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ உங்களோட ரியல் செல்ஃபையும் காட்ட முடியும். இப்போ நாங்க சீரியல்ல பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க யாருன்ட்டு அதுல பார்க்க முடியும்ல. ஸோ டு கிக் ஸ்டார்ட் வித் கில்லாடி ஜோடி சொல்லணும்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ட். அதை விட அவங்க எல்லாம் வந்து ரியல் பேர் 5 பேர். ஆமா ஆமா. ஸோ நாங்கள் 2 பேர் ரீல் பேர். ஸோ நாட் ரீல் பேர் மீன்ஸ் சீரியல் பேர். ஆமா. ரீல் பேர் 2 பேர் இருக்காங்க. மிச்சம் எல்லாம் வந்து நார்மல் ரியல் பேர். ஆமா. ஸோ அப்படின்னு ரியல் பேர் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா தே நோஸ் ஈச் அதர் அண்ட் தே பீங் லிவிங் ரைட். ஸோ ரீல் பேர் ஆனாலும் தே நோஸ் ஈச் அண்ட் வெல். பட் ஒரு சீரியல் பேர் அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே நாங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் டாம் அண்ட் ஜெர்ரி தான் சீரியல் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் நாங்கள் அங்கே நடந்த அந்த எபிசோட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிட்டோம். ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம். ஓகே. ஸோ இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமா, இந்த ஷோல இந்த ரியல் பேர் கூட காம்பீட் பண்றதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவருக்கு வந்து இந்த காம்பேக்டபிலிட்டி क्वेश्चंस எல்லாம் கேட்கும்போது அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இதான் அங்க போய் சண்டை போட்டே இருக்கும். அது வேற. பட் ஓகே, we are doing it. எஸ். இந்த கம்பீட்டிங் வித் ரியல் ஜோடிஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போதான் ஒரு மாதிரி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு அப்ஸ்கேல்லேயே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல. அவங்களோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே அவங்க கனெக்டிவிட்டி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக ஆக்சுவலி அங்கே என்னன்னா நாங்கள் வாட் வி டிசைட் பிஃபோர் வி ஆர் கோயிங். ஸோ அங்கே போய் சண்டை போட வேணாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வி போத் கேன் டிசைட். அங்கே போய் சண்டை போட வேணாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் அதுதான், சண்டை போடக்கூடாது. அதுதான் ഏറ്റവും பெரிய டாஸ்க். ஓகே. ஸோ அங்கே போனோடனே ஸ்டார்டிங்கே சண்டை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோடில். ஏன்னா நான் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணேன் வேண்டாம் அப்படின்னு. இவன் வந்து சீரியல்ல மாதிரி நான் ஏன் இறங்கணும். இல்லை நான் எல்லாம் சொல்லிக்க மாட்டேன், நான் ஸ்ட்ராங்காக தான் போய் பண்ணுவேன் அப்படின்ச்சு. ரீல்ஸ்க்கு ஸோ அது சீரியலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால நான் சொன்னாலும் கேட்கல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் கேட்கணும். ஒரு ஈவெண்ட் ஒரு 550 ஃபீட்லேருந்து இறங்குவாங்க. ஆமாம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அவங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டுப்பா கீழே அங்கேருந்து விழுந்தா என்னங்க ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இன்னொன்று சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு அது 100 ஃபீட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கணும். ஆமாம்.
நான் போறேன்டா நான் போறேன்டா. எனக்கும் இருக்கும்ல பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கவங்க ஜென்ஸே வந்து போறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு ஃபியரோட இருக்காங்க. புரியுது. இவன் நான் போறேன்டா நான் போவேன் அவங்களுக்கு அப்படின்னு. வந்து அந்த பக்கெட் லிஸ்ட்ல டிக் போட்டுட்டு இருக்காங்க. பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த என்னோட பக்கெட் லிஸ்ட்ல எல்லாம் இருக்குதெல்லாம். அதெல்லாம் கிடையாது. மேட்டர் என்னன்னா ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காரணும். அதுதான் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும் சொன்னேன்ல. அதான் பக்கெட் அதாவது ஹெலிகாப்டர் நிறைய இருக்கு. ஹெலிகாப்டர்ல போணும், அப்புறம் அங்க இருந்து குதிக்கணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் இருக்குல்ல. தண்ணிக்குள்ள குதிக்கணும். பட் நல்ல வேளை நான் போகல. போக விடல. ஹலோ போக விடல. இவங்க போயிருந்தா நான் அங்கேயும் சொன்னா இப்படி சொல்றேன். 2 பாயிண்ட்ஸ் தான் நான் கெஸ் பண்ணேன். ஒன்று அந்த காத்துக்கு வந்து இவ தாங்க மாட்டேன் அந்த ரோப்ல. ஓகே. செகண்ட் வந்து கிரிப்பே இருக்காது. பாத்தீங்களா காட்டுமா குட்டி கை. ஆமா எப்படி பிடிக்க முடியும்? அவ்வளோ திக்கெல்லாம் கிடையாது. பட் ஆனா பிடிக்கிறது இல்ல, என்னோட வெயிட்டுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த காத்துல எனக்கு ஹோல்ட் ஆன் பண்றது. நானே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அவரு ரஜீவனை கேட்டோன்னே யாரெல்லாம் போவீங்க, சஞ்சீவனை கேட்டோன்னா யார் போவீங்க அப்படின்ட்டு நான் தான் வந்து, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா தங்கப்பாண்டி வந்துட்டாரு. ஓகே நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து போய் நின்னதுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர்ல ஏறி ஒரு ரவுண்டு 2 3 4 ரவுண்ட் அடிச்சாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அப்போ அந்த ஹெலிகாப்டர் ஸ்லோப்பா அப்படி இப்படி போகல. அப்பயே எனக்கு பக்குன்னு பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. எங்கே வரைக்கிடுங்க அப்படின்னு ஸ்டாப் எல்லாம் ஈவன் தங்கப்பாண்டி அதான் சொன்னான், மாப்பிள்ள நான் வில்லேஜ்ல நிறைய பண்ணிட்டேன், ஆனா இது பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு, பண்ணலாமா வேணாம், பண்ணிடலாமாச்சா பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் இறங்கணும். ஸோ நான் தங்கப்பாண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டேன். நான் பார்க்கல இப்படி 2 பேரும் ஆப்போசிட்ல நிற்கிறோம். தங்கப்பாண்டி இறங்கி போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் இறங்கினேன். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பயம். இல்ல, he did good. அது நல்லா செம்மையா பண்ணிட்டு. நான் போயிருந்தா எனக்கு இவ்ளோ ஃபாஸ்டா எனக்கு டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு முடியாது. அது என்னது மார்க்கெட்ல ஒரு ஃப்ளவர் இல்ல இல்ல இப்ப தெரியும் எதுக்கு சண்டை போடுறாங்க வைட் முடித்து இப்படி ஒண்ணு கழுத்துல இருந்து ஒரு கால் இப்படி வந்திருக்கும். பட் ஆனா ஆஃப் கோர்ஸ் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். பிகாஸ் இப்போ கிக் ஸ்டார்ட் வித் இந்த டாஸ்கே பயங்கரமா இருந்தது. few episodes ஷூட் பண்ணிருப்பீங்கல. இப்போ இப்படி கொஞ்ச டைம்க்கு அப்புறம் என்ன பண்ண போறது? நெக்ஸ்ட் எபிசோட் एक्चुअली பண்ணிருக்கோம். ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம். இது அண்டர் வாட்டர். சோ she has அந்த மாஸ்க் கேஸ் இருக்கும், அண்டர் வாட்டர்ல இருப்பான். சோ அது போன் ஜெயில் மாதிரி. சோ அந்த ஜெயிலுக்குள்ள இவ இருப்பான். அந்த கேஸ் கொடுத்திருப்பாங்க. அது 20 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இப்போ என்னன்னா ஒரு 8 கீ இருக்கும். அது 3 அது இங்கிலீஷ்ல லாக்கோட லாக் பண்ணிருப்பாங்க. 3 லாக் அவ இருக்கிற போனுக்கு 3 லாக் வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. 8 கீ இருக்கும். அது வந்து கண்டுபிடிக்கணும். அதுல தான் கஷ்டம். அதுல இந்த காம்பாக்டபிலிட்டி क्वेश्चंस எல்லாம் கேக்கும். அதுல ரியல் பேஸ்னா they can answer it easily. ஆனா எங்களுக்கு வந்து பை சான்ஸ் சீரியல் கேள்விங்க தான் கேட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நாங்க கிடையாதுல. சோ ஒரு 4 क्वेश्चन கேட்பாங்க. அதுல நான் ஒரு 3 क्वेश्चனுக்கு கரெக்டா ஆன்சர் சொன்னா மிச்சம் இப்போ 5 இருக்கும். 5 6 7 8 5 இருக்கும். 2 டூப்ளிகேட் 3 ஒரிஜினல் கே இருக்கும். ஸோ இப்போ என்ன நான் அந்த 5க்கையும் எடுத்துட்டு போய் ஒன்று ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் தான். ஸோ அதில் அப்படியே ஸ்விம் பண்ணிடல, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஹடல்ஸ் இருக்கும். குதிச்சு கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட கடல்ல ஸ்விம் பண்றது ரொம்ப டயரிங் தானே. பட் நமக்கு ஆப்போசிட்ல ஆமா பீச்ல ஸோ ரொம்ப பட் எல்லாருக்கும் 4 கீ தான். எனக்கு மட்டும்தான் 5 கீ. பட் 5 ஸோ 5 டைம்ஸ் நான் போய் மறுபடியும் வரணும். ஸோ பட் we did it. நல்லா பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பயங்கர, சில பேருக்கு வந்து ஸ்விம்மிங்கே நீச்சலே தெரியாது. ஸோ அப்படியும் அவ்வளோ அந்த கடலுக்குள்ள தைரியமா பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டென்ட்ஸ். அவங்க எல்லாருமே செம்மையா பண்ணிட்டேன். உங்களுக்கு டஃப்ன்ட்டு யாரு நினைக்கிறீங்க? நான் தான். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல, எல்லாருமே நல்லா பண்றாங்க. இப்போ தங்கபாண்டி பேர் என்ன, மைனாக்கோட ஹஸ்பண்ட் யோகேஷ் அண்ட் குரு, எல்லாருமே அங்க வந்தவங்க எல்லாருமே நல்லா பண்றாங்க. பிசிக்கலா விட மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. So that's enough, right? So actually physical strength விட mental strength அங்க important. அங்க இன்னொன்னு என்ன தெரியுமா? So each personக்கு பார்ட்னர் இருக்காங்க. 2 பேரோட ஸ்ட்ரென்த். எனக்கு யாரு இருக்குன்னு அனாதான். சாரி நீ இருக்க. இதுதான் பிரச்சனை. இந்த மோட்டிவேட் இருந்துச்சா?
பார்க்கணும், நீங்களே பார்ப்பீங்க. கடைசி எபிசோட் வரலும் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா பார்ப்போம். உங்களுக்குன்னு பாக்குற ஒரு உங்களுக்கான இல்ல நான் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருப்பேன், கேளன் வந்து இப்படி இருப்பா. இல்ல எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்ல எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். பாக்கி எல்லாருக்கும் பயம் இருக்கும், அவர் கம்ப்ளீட் எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அதுதான் அது நீ புரியணும், அது எனக்கு புரியுமா? புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் டாஸ்க் போகும்போது ஐ திங்க் ஹோஸ்ட் பிளேஸ் த மேஜர் ரோல். உங்களை மேஜர் புஷ் ஒன்று பண்றதுன்னு இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அவரை பத்தி நான் பேசணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி மென்டலி நம்ம டயர்ட் ஆயிடுவோம் சம்டைம்ஸ், என்னடா இது பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் த மேஜர் புஷ் ஃப்ரம் த ஹோஸ்ட்னு இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ அவங்கள பத்தி ஸோ அவர் அதை சொல்கிறல ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அண்டு எல்லாரையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணாங்க. இவங்களை வந்து இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு தோணப்போ அவங்களுக்கு சஜஷனும் பண்ணிட்டுருக்காங்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் மேபி அப்படின்ட்டுன்னு எல்லாம் இதாக இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நம்மளோட சேஃப்டி எல்லாமே முன்னாடியே சொல்கிறாங்க. அது வந்து அப்படியே சும்மா பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது அவங்க பண்ற ஒரு சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் அதெல்லாம் செம்மையா இருக்கும். முடிச்ச உடனே ஐ வில் பி லுக்கிங் அட் ஹிம், ஹி வில் பி லைக் சோ குட், நீ எவ்வளோ நல்லா பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் பேசும்போது அதே நமக்கு ஒரு வெரி அடுத்த டாஸ்க் பண்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நானும் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி, இவ்வளோ கொள்ளமாக இருக்காங்க, முடியுமா முடியாதா, எல்லாருமே வந்து அங்கே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து. ஆமாம், அப்பா பொண்ணு தாத்தா பொண்ணுன்ட்டுன்னு. உள்ளக்குள்ளே இருந்து வெளில இன்னும் வரல. உள்ள இருக்கிற மிருகத்தை எட்டி பாக்குறீங்களா? ஏதோ சொல்லு. இப்போ உங்களுக்கு புரியுது இல்ல, இதுதான் ரொம்ப டார்ச்சர். அங்கேயும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். டார்ச்சரா? ஓகே. கேமரா முன்னாடி இதுக்கு மேலதான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்க. பட் ஆனா உங்களோட கம்பேட்டபிலிட்டி தானங்க வேணும். அங்க அந்த வந்து சிரிப்பு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிறது நீ கண்டுபிடிங்க மக்களே பாருங்க. பயங்கரமான ஆளு. என்ன வில்லியா? வில்லத்தனமான ஒரு அதுக்கு மேல மேலயா பாருங்க பாருங்க கண்ணுல பாருங்க. பட் ஆஃப் கோர்ஸ் நான் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி தான். பிகாஸ் உங்களை சீரியல்ல பார்த்து ரொம்பவே பிடிச்சு போய் இப்போ உங்களோட ரியல் செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க இங்க இப்போ இவ்வளோ சோ லாங் ஒரு சில எபிசோட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு லேர்னிங்னா நீங்க என்ன சொல்வீங்க? பார்ட்னர் சப்போர்ட் ரொம்ப வேணும் அந்த மாதிரி இடத்துல, கண்டிப்பா வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் செகண்ட் திங். தேர்ட் வந்து டிசைடட் வாட் வி ஹேவ் டு டூ. அந்த லேர்னிங் உங்களுக்கு ஒரு லேர்னிங் டு ஷோ யுவர் ரியல் செல்ஃப் அப்படின்னு. சேம் திங் ஆல்மோஸ்ட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். we have that. அது அவர் இல்லன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இவ்ளோ மந்தா we are traveling together, so ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஹார்ட் டு கம்பீட் வித் தி ரியல் கப்புள்ஸ். அண்ட் நாங்க இப்பதான் ஒரு எவ்வளோ ஆச்சு 8 months டிராவல் பண்ண அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது அந்த ரீசனபிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சரி, நான் இருந்தாலே 8 நம்ம இந்த சீரியல் தவிர 15 days தான் நம்ம இருக்க போறோம். அதுலவே எங்க ஷூட்லவே போயிட்டு இருக்கோம். பட் என்ன இருந்தாலும் அந்த ரியல் பேரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஆல்ரெடி டஃப் கொடுத்துட்டோம், கர்ணா இந்துவா அப்படின்ட்டு ஒரு பயம் கொடுத்து வச்சிட்டோம். பாப்போம் எப்படி என்ன. பட் இந்த டாஸ்க்லாம் வந்து சொல்லும்போது ஒரு சில பேர்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ ஏன் இந்த மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் வரும். ஆக்சுவலி அவர் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் லான்ச்சிங் டேட் அப்போ கேட்டார், அம்மா உங்களுக்கு என்னம்மா பயம் அப்படின்ட்டு இவங்க கிட்ட. இவன் வந்து எனக்கு பாம்பு என்ன பயம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் எனக்கு யாருமே பயம் இல்லை, எங்கள் அப்பா தவிர அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே போய் டாஸ்க்கு கேட்கும்போது ஐயோ நம்ம தவிர தேவையில்லாமலே சொல்லிட்டோம்மா. எனக்கு இருக்கு நான் தப்பு பண்ணிட்டோம், நான் அது சொன்னதுனால அவங்க வேணும்னு பாம்பு எல்லாம் எடுத்துட்டு வருமா ஒரு பொட்டிக்குள்ள வந்து பாம்பு. அதுதான் நான் அது சொல்லிட்டேன்ல, நான் எனக்கு பாம்பு தான் பயம் சொல்லிட்டேன்ல, அதனால அவங்க கண்டிப்பா அவர் பாம்பை எடுத்துட்டு வரும். இதுக்காக ஒரு டாஸ்க். ஆமா, எனக்காக ஒரு டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். அது தவிர இன்னொன்னு அதான் சொன்னல, ஆக்சுவலி ஹெலிகாப்டர்ல நான் ஏறணும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காகவே அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, தேர்ட் எபிசோட் ஐ திங்க் தேர்ட் எபிசோட் ஐ டோன்ட் நோ. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வாட்டி வந்து நாங்க டிசைட் ஆகிறது கிடையாது, தே வில் டிசைட். அண்ணா டிசைட் பண்ணி ஒரு பேர்ல இருந்து நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு. ஸோ 550 feetல இருந்து இறங்கணும். வாட்டர்ஃபால்ஸ் 8th largest waterfall. So இவங்க கூட வந்து நந்தினி மைனா அக்கா வந்து 2 பேருக்கு போட்டி. ஸோ அப்போதான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்போ இதுல இருந்து பிசிக்கல் டாஸ்க் நீ சப்போர்ட் பண்ணனும், நீ வந்து அசிங்கப்படுத்திட்டே சூப்பரா பண்ணிட்டடி. இல்ல பிசிக்கல் டாஸ்க்ல ஒரு
எக்ஸ்ட்ரீம் பயம் இருக்கிறது வந்து இன்ஜுரிஸ் தான். இன்ஜுரிஸ் இன்ஜுரிஸ் அது எப்படி மேனேஜ் பண்றீங்களா? ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த கயிறு பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் பிடிச்சாலே கையில இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எபிசோட் அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அடிதான். சரியான அடி. எனக்கே வந்து நீ பெயின் எல்லாருக்குமே கண்டிப்பா அடிதான். ரைட், ஓகே. So we have to தேங்க்ஃபுல்லி take எனக்கு அவ்வளோ இன்ஜுரிஸ் எல்லாம் எனக்கு பட் ஆனா அந்த muscle பிகாஸ் pain இவர் தான் எல்லா டாஸ்க்கும் பண்ணது. அந்த மாதிரி இன்ஜுரி பலியாடா கண்டிப்பா உங்களை வரும். அனுப்பிச்சு விட்டாங்க. இன்ஜுரி கண்டிப்பா இல்ல, வரும். எல்லா நான் டாஸ்க் எல்லாம் இவர் தான் பண்ணும். எனக்கு என்ன டாஸ்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் பிஹைண்ட் யோசிச்சதுன்னா ஐயோ சி ஐ நோ மை ஸ்ட்ரென்த், ஐ நோ மை கெப்பாசிட்டி. ஸோ இவளோட ஸ்ட்ரென்த் என்ன தாங்குமா? நாளானிக்கு இங்க நின்று போனோம்னா ஷூட்டுக்கு வரணும், இவன் ஷூட்டுக்கு வரலன்னா நம்ம ஷூட் கேன்சல் ஆயிடும். ஐயோ நீர் அப்படியெல்லாம் யோசிச்சு என்ன அலோவ் பண்ண மாட்டேன். இவரை போய் டாஸ்க் எல்லாம் பண்ணிடும். ஆனா he will complete the task so quickly. ஸோ இப்போ நடந்த 4 டாஸ்க்ல அவன் 2 பண்ணா நான் 2 பண்ணேன். நீங்க 2. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி பிளானிங், இல்ல அப்படியே கோயிங் வித் ஃப்ளோ அந்த மாதிரியா? கோ வித் ஃப்ளோ தான். Going with the flow. அங்கே போற வரைக்கும் என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ திடீர்னு பிளான் பண்றாங்க. ஸோ நைட்டு தான் யாராச்சும் சொல்லுவாங்களா நாளைக்கு என்ன பிளான் உட்காந்து எல்லாரும் கேட்போம். ஆனா தெரியாது. காலையில தான் தெரியும். திடீர்னு அந்த டாஸ்க் பண்ணதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கும் தெரியும். ஓகே. முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பக்கன் ஆயிடும் அப்ப எல்லாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.